வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜ் சாண்ட்விச் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம எடுத்துக்கிறது வெங்காயம், தக்காளி, குடைமிளகாய் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் 4 பிரெட் நம்ம எடுத்துக்கிறோம். இது சிம்பிளாக செய்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு பவுலில் வெங்காயம், தக்காளி, குடைமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இது இந்த சாண்ட்விச் நிறைய சாண்ட்விச் இருக்குது. பட் இது ஈஸியாக வீட்டில் இருக்க காய்கறிகளை வச்சுட்டு ரொம்ப குயிக்காக ஹெல்த்தியாக செய்கிறதுனா பார்க்க போகிறோம். இது கூட மயனஸ் சேர்த்துக்கலாம். நாங்கள் எக்லெஸ் மயனஸ் சேர்த்துக்கிறோம். இது தேவையான அளவுக்கு 2 to 3 ஸ்பூன்ஸ் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் 2 பிரெட் எடுத்துக்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் போட்டு செய்கிறோம். இப்போ நீங்கள் நிறைய செய்யணுன்னா நிறைய குவான்டிட்டி போட்டு செய்யலாம். இப்போ பார்த்திங்களா, உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு எப்படியோ பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு பிரெட் ஒரு செட் பிரெட் எடுத்துக்கிறேன். அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மிக்சர் அது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் ஸ்ப்ரெட் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி சாண்ட்விச்லாம் இப்போ காலையில் பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஈஸியாக செய்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குயிக்காக இந்த மாதிரி அரிஞ்சு ஃப்ரை பண்ணாவே போதும். நம்ம சாண்ட்விச் ரெடி ஆகிடும். இதே மாதிரி நாங்கள் 2 ப்ரெட்லேயும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் பட்டர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். பட்டர் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் நல்லா ரொம்ப தீய விடாமல் பொன்னிறத்தில் வந்த உடனே திருப்பிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் இருந்தாவே அது உள்ளெல்லாம் நல்லா சூடாகி கொஞ்சம் வெந்தா மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்களா, இது கூட மேலேயும் பட்டர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சூப்பராக எல்லா பக்கமும் நல்லா பொன்னிறத்தில் இருக்கும். இப்போ பார்த்திங்களா, எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் வெந்தால் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இது செய்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் ஆகும். ஒரு 2 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்களா, நம்மளோட வெஜ் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு நம்ம வெளியெல்லாம் சாண்ட்விச்லாம் வாங்கி சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி தான் டேஸ்ட் இருக்கும். பார்த்திங்களா, எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு கொடுக்கலாம். அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. And thank you for watching this video.